அன்பு வணக்கமான செல்வங்களே, அதாவது சென்ற வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக வகுப்புகள் நான் அனுப்பிச்சிட்டேன் உங்களுக்கு. அதை கரெக்டாக பார்த்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் நல்லபடியாகவும் அமையும். சரிங்களா? அமையட்டும், வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நாம் 3வது இயலில் உள்ள கம்பர் இயற்றிய கம்பராமாயணத்தை காண இருக்கிறோம். கம்பராமாயணம் உங்களுக்கு தெரிந்தது. அயோத்தியை ஆண்டு வந்த அரசர் யார்? நம்மளோட தசரதர். அவருக்கு 5 பிள்ளைகள், 3 ஒய்ஃபு, 5 குழந்தை பசங்க. அதில் ராமர், லக்ஷ்மணன், சரிங்களா, பரதர், சத்ருகனன், சரிங்களா, அப்புறம் இன்னொருத்தர் இருப்பார். சரிங்களா, இவங்க 5 பேர் தான் சன்ஸ். சரிங்களா, 3 ஒய்ஃபு, அதில் அவங்களுக்கு 5 பேர். இதில் ராமன் ராமனுக்கு தசரதர் இறக்க போகிற நேரத்தில் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். சரிங்களா, தசரதருக்கு இறக்க போகிற நேரத்தில் ராமனுக்கு பட்டாபிஷேகம், அதாவது அரசர் பதவி தரலான் இருக்கார். அப்போ எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அந்த 3 மனைவியான ஒரு மனைவி, சரிங்களா, கோசலை அப்படிங்கிறவங்கள்ட்ட போய் யார் மந்தி அப்படிங்கிறவங்க ஒருத்தர் ஏற்றி விட்றாங்க. ஒரு இடத்துல ஒருவர் நல்லா இருக்கிறார் என்றால் அவரை கவிழ்த்து விட அங்கே 1000 பேர் இருப்பார்கள் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி உன் பையன் பரதன் சத்ருகனை விட்டு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுற போகிறாங்க அப்படின்லாம் ஏற்றி விட்றாரு. சரி, ஏற்றி விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கையை தசரத மன்னனை அதாவது நல்லா கூப்பிட்டு அவரை அப்படியே மயக்கி, சரிங்களா, வாக்கு வாங்கிடுறாங்க. என்ன அப்படின்னா, தன் மகன்கள் யார் பரதன் சத்ருகனன் நாட்டை ஆளவும், ராமன், சரிங்களா, 14 ஆண்டுகள், சரிங்களா, எங்கே துறவரம், சரிங்களா, காடுக்கு, அதாவது காட்டுவாசி மேலே காட்டில் போய் வாழணும், சரிங்களா, வனவாசம் அப்படின்னு சொல்லுவோம், அங்கே போயிடணும் அப்படின்னு வேண்டி கேட்குறாங்க. ஆனால் தசரத மன்னன் ஒத்துக்கலை. அப்புறம் சண்டை ஏற்படுது. அப்புறம் வேறு வழி இல்லாமல், சரிங்களா, ஒரு மனதாக தசரத மன்னன் ராமனை காட்டுக்கு, சரிங்களா, வனவாசம் அனுப்ப ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் ராமன் காட்டுக்கு வனவாசம் போகிறாரு. போகும்போது அவர் முதல்ல போனதுலேருந்து நடுவில் சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிடுவார். இது ராமாயணம் தெரியும். சீதையை தூக்கிட்டு போனோடனே ராமன் நிறைய பேரை நடுவில் சந்திப்பார். சரிங்களா, சந்திக்கிற அனைவரையும் தன்னோட சகோதரராக ஏற்று, சரிங்களா, அவங்க எல்லாத்துட்டையுமே அன்பு வேண்டி, சரிங்களா, அன்பு வேண்டி சீதையை போய் லாஸ்ட்டில் காப்பாற்றுவார். அதுதான் கம்பராமாயணம். அந்த 5 பேர், சரிங்களா, ஒரு 5 பேர்கிட்ட நடுவில் உதவி கேட்டு அவரும் அந்த 5 பேர்கிட்ட நல்லா சந்தோஷமாக பழகுவார். அவங்க யார் அவங்களோட படலங்கள் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த நடுவில் இருக்கிறார் பாருங்கள், இவர் தான் ராமர். சரிங்களா, அவங்க புக்கிலே கொடுத்துருக்காங்க. ராமர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ராமர், இவர் தான் ராமர். ஓகே, டிக். ஓகே, அவருக்கு பக்கத்தில் இருக்கிறது ராமன் முதல்ல பார்க்குற குகன் படகோட்டி. முதல்ல ராமன் வனவாசம் செல்லும்போது காடுகளுக்கு கடற்கரை கடந்து போகணும். குகன் படகோட்டி, 2வது ராமனுடைய சீடன். அவர்கிட்ட குகன் ராமன் இந்த கரையிலேருந்து அங்கே கரைக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அது குக படலத்தில் பார்ப்போம். சரிங்களா, அப்புறம் ஒவ்வொருத்தராக மீட் பண்ணுவார். சரிங்களா, அவரை தொடர்ந்து கழுகரசன் சடாயுவை மீட் பண்ணுவார். சரிங்களா, ஒருத்தர் மீட் பண்ணும், அதாவது ஒரு வார்த்தையை சொல்வேன் நான் அடிக்கடி, செல்லும் இடங்களில் அனைத்திலும் அன்பு என்னும் விதையை விதைத்து செல் அப்படின்னு சொல்லுவோம்மா. சரிங்களா, அந்த மாதிரி அதாவது ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அன்பாக இருந்தோன்னா, சரிங்களா, அதான் அந்த டயலாக் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, காசு ஆடம்பரம் தான் நிறைய பேர் வராங்க, அன்பாக இருந்தால் பழகிற 10 பேரும் உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் ராமனும் பழகிற எல்லாத்தையும் உண்மையாக இருக்கார், நன்மையாக இருக்கார். ஓகேவா, ராமன், சரிங்களா, அவர் பக்கத்தில் இந்த பக்கம் இருக்கிறவர் யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குகன். சரிங்களா, சடாயு, பிடரி என்ற பெண் துறவி. சரிங்களா, அவங்க பேர் பார்ப்போம். அப்புறம் நம்மளோட ஹனுமன். ஓகே, அப்புறம் வாலி. சரிங்களா, குரங்கரசன், வாலி. இவங்க 5 பேரும் என்னென்ன உதவி செஞ்சாங்க, ராமன் அவரை எவ்வாறு ஏற்றுக்கிட்டாங்க, எவ்வாறு அந்த 5 பேரையும் இது பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கான பாடப்பகுதி இருக்குது. கம்பராமாயணம் ரொம்ப பெருசு. இதில் முதல்ல நான் எப்பயுமே நடக்கும்போது நூலுக்கு வெளி, சரிங்களா, நூலுக்கு வெளியாக, அதாவது கொஸ்டின் அதிகமாக கொடுத்துருக்கிற பகுதி. பட் அது நூல் முடிஞ்சோடனே சில பேர் சொல்லுவாங்க. பட் நான் நூலுக்கு முன்னாடி தான் சொல்லவும் போகிறேன். ஓகே, கம்பராமாயணம் பல்வேறு விதமான பண்புகளை
அடிப்படையாக கொண்ட பாத்திரங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். கம்பராமாயணம் வந்து அதிக நல்ல பண்பு சரிங்களா, அதை கொண்டு சரிங்களா, அதை அடிப்படையாக நிறைய பண்புகளை கொண்டு அடிப்படையாக கொண்டு சரிங்களா. பாத்திரங்கள் அப்படின்னா வந்து என்ன சார், குண்டாவா அப்படின்னு கேட்டாதீங்க, கதாபாத்திரங்கள். அந்த ஒவ்வொரு அந்த கதையில் வர கதாபாத்திரங்கள்லாம் வந்து சிறப்பாக வச்சு எழுதுவாங்க. அது எழுதியிருக்கிறது தான் ராமாயணம், கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லலாம். இதை இன்னொரு வார்த்தையில் வந்து இதில் இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். கம்பனது மன்னிக்கவும், ராமனது சீரிய வரலாற்றை கூறும் நூல் கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லலாம். 1 மார்க்கில் கேட்கலாம். ராமன் அனைத்து உயிர்களையும் கீழ் மேல் என கருதாது சமமாக அன்பு காட்டும் பகுதிகள் பாடமாக இடம்பெற்றுள்ளன. அதான் சொன்னல, அது 5 பேர்த்த பார்ப்பார். அந்த 5 பேர்கிட்ட அதான் செல்லும் இடங்கள்லாம் அன்பென்னும் விதையை விதைச்சு செல்லுன்னு சொன்ன மாதிரி நம்ம ராமன் வந்து இவன் கீழ்பட்டவன் அவன் மேல்பட்டான் அப்படின்லாம் கிடையாது. எல்லாத்தையும் வந்து சமமாக பழகினார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னா, இதில் வந்து உள்ள காண்டங்கள் சரிங்களா நிறையா இருக்குது. அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், மார்பணிகா, கிஷ்கிந்தா காண்டம், யுத்த காண்டம் ஆகியவற்றிலிருந்து குகன், சடாயு, சபரி, சுக்ரீவன், விபீடனன் சரிங்களா, விபீடனன் சொல்லலாம். நான் வாலி அப்படின்னு சொல்லியிருப்பேன், மன்னிக்கவும். விபீடனன் அவரை பற்றி சொல்கிறதா இருக்கும். ஓகேவா? விபீடனன் யார் சார் அப்படின்னா வந்து அந்த அதாவது ராமன் வந்து சீதை நோக்கி செல்லும் பொழுது அவரும் உதவி பண்ணவர். உங்களுக்கு இதில் வந்து 4 காண்டங்கள் வந்திருக்கு. அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், யுத்த காண்டம். அதில் எத்தனை பேர்? 5 பேர் இடம்பெற்றிருக்காங்க. குகன் படகோட்டி, சடாயு கழுகரசன் சொல்லுவோம், சபரி யார் அந்த பெண் துறவி சரிங்களா, சுக்ரீவன் சரிங்களா, சுக்ரீவன், அப்புறம் வீடனன் அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் இருக்காங்க. நான் ஹனுமன் சொல்லிப்பேன், மன்னிக்கவும். ஓகேவா? ஆகியோரை பற்றிய பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவங்களை பற்றியெல்லாம் பாடல் கொடுக்கப்பட்டுள்ளன. உடன் பிறப்பிய பண்பையும் சரிங்களா அனைப்பையும் வெளிப்படுத்தும் பாடல்கள் இவை. அதாவது ஒரு தட்டை பழகும்போது சரிங்களா நம்மளோட அன்பு பண்பு பாசம் இருக்கணும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் உணர்த்துவதாக இந்த பாடல் இருக்குது. இந்நூலை இயற்றியவர் கம்பர். மார்பணிக்க இந்நூலை இயற்றியவர் கம்பர். இதற்கு கம்பர் ராம அவதாரம் மார்பணியுமா 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்கும். ராம அவதாரம் என்னும் பெயர் சூட்டினார். கம்பனது கவிநலத்தின் காரணமாக இது கம்பராமாயணம். அதாவது இதுக்கு ராமாவதாரம் அப்படின்னா கம்பர் பேர் வச்சார். கம்பர் எழுதி இந்த நூல் சிறப்பு பெற்றதுனால கம்பராமாயணம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. கம்பரது காலம் மார்பணிக்குமா சரிங்களா. கம்பரது காலம் எப்போ சார் அப்படின்னா வந்து 12ஆம் நூற்றாண்டு சரிங்களா. கம்பரது காலம் 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லலாம். எழுதப்பட்ட சரிங்களா காலம் தொட்டு மக்கள் இலக்கியமாக போற்றப்படுவதற்கு கவி சக்கரவர்த்தி கம்பனின் கவிநலமே காரணம். அதாவது வந்து அந்த எழுதப்பட்ட அந்த கம்பராமாயணம் வந்து ரொம்ப சிறப்புடையது. எழுதப்பட்ட ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சிறப்புடையது. அந்த மாதிரி நிறைய கவிநலன்னா கவிதைகள் சரிங்களா, அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பாக கம்பர் எழுதியிருக்கிறதுனால இந்நூல் இன்று வரைக்கும் போற்றப்படுகிறது அப்படிங்கிறது நூல்வழி பகுதியில் உங்களுக்கு இருக்கிற செய்திகள். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டே வந்து நம்மளோட தமிழரின் சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. இது உங்களுக்கு 2 வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க. முழுசாக எப்படி சொல்லுவோம்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது தமிழரின் நற்பண்பின் வளர்ச்சி. அதாவது எவராக இருந்தாலும் சரிங்களா, வாழ்க்கையில் வந்து எவராக இருந்தாலும் என்னன்னு கேட்காம பாசம் வைக்கிறது தமிழரோட பண்பாடு. சிறியோரை சரிங்களா இகழ்தல் இளமே என்பது அந்நற்பண்பின் வளர்ச்சி. அதாவது வந்து நம்மளோட சிறிய வயசாக இருந்தாலும் அவங்கள வந்து மதிக்கணும். மதிப்பு சரிங்களா, ஒரு இடத்தில் மதிப்பு இருந்தால் அந்த இடத்தில் அனைத்தும் சிறப்பாக அமையும். மதிப்பு இல்லை என்றால் எதுவும் சிறப்பாக அமையாது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது அவ்வுயிர் பண்பின் முதிர்ச்சி. அதாவது வந்து அந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் எல்லாமே சரிங்களா, எல்லாமே சுதந்திரம் தான் அப்படின்னு சொல்லலாம். யாரும் யாரோட தாழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லலாம். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது அத்தமிழ் பண்பின் தொடர்ச்சி. பாரதியார் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? காக்கை குருவியாக இருந்தாலும் கூட அதுவும் ஒரு மனித ஜாதி தான் அப்படிங்கிறாரு. கம்பனின் காவியம் சரிங்களா ராமனை இப்பண்பின் படிவமாக படைத்திருப்பது உயர்ச்சி. அதாவது இந்த கம்பன் இயற்றிய காவியம் இது கம்பராமாயணத்தில் இந்த மாதிரி ராமன் வந்து ராமனோட ஒவ்வொரு பண்பையும் வந்து சிறப்பாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். யார்? கம்பர். ஓகேவா? தந்தை
தாய் மீதான அன்பு, உடன்பிறப்பையும் ஆகியவற்றை எல்லைகள் அனைத்தும் கடந்து ராமன் விரிவுபடுத்துகிறான். அதாவது ஒவ்வொருத்தர் தாய் தந்தை மட்டும் இல்லாமல் அனைத்து உயிர்களிடத்தையும் எல்லை கடந்து, அப்படின்னா எல்லையே இல்லாத அன்பு இருக்கணும் அப்படிங்கிறான். சில பேர் லிமிட் அப்படி இருக்கக்கூடாது. என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான்லாம் என்ன, அதாவது என்னென்ன நிறைய பேர் இருப்பீங்க, அன்பு வச்சுட்டோன்னா வச்சிடணுங்க. அன்பு வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து அன்பாக இருந்துட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட பிடிக்காதவங்கள்ட்டையும் அன்பாக இருந்துட்டிங்கன்னு வைங்க, அவங்களுக்கே ஒரு சமயத்தில் வந்து உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? அப்படி இருக்கணும். அதுதான் அன்பு அப்படிங்கிறது, அதுதான் உண்மையான அன்பு அப்படிங்கிறது. அந்த அன்பை பற்றி ராமன் வந்து இங்கே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். வேடன், பறவை, எளிய முதியவள், வானரம், சரிங்களா, எதிரியின் தம்பினா விபீடனன், யார், நம்ம ராவணன், சீதையை தூக்கிட்டு போன ராவணனோட தம்பி. அப்புறம் வந்து வேடன் அப்படின்னா குகன், சரிங்களா. பறவை அப்படின்னா சடாயு, எளிய முதியவள்னா அந்த சவரி அப்படிங்கிற பெண், வானரம் அப்படின்னா அந்த குரங்கு இதை சார்ந்த அந்த யார், சுக்ரீவன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. எதிரியின் தம்பி என்ற வேலிகள் அவன் அன்பிற்கு இல்லை. அதாவது யாராக இருந்தாலும் ராமன் பொறுத்த வரைக்கும், இந்த கம்பராமாயணம் பொறுத்த வரைக்கும் அவன் வேடன், சரிங்களா. ஒருத்தர் யார், குகன் வேடன், அந்த பறவையாக இருக்கிறது சடாயு. அப்புறம் எதிய முதியவர் அப்படின்னு வந்து சொன்னால் அவங்க வந்து சவரி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வானரம்னா யார், சுக்ரீவனை சொல்கிறது. எதிரியின் தம்பி விபீடனன், யாராக இருந்தாலும் அன்பால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்கிறது இந்த கம்பராமாயண கதை. உங்களுக்கு பாடமாக இருக்கிறது. கம்பராமாயணத்தில் நிறையா இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த கம்பர் கூறிய கம்பராமாயணத்தில் அன்பு என்னும் விஷயத்தை கருத்தாக கொண்டு சிறப்பாக கற்றுக்கொண்டு எல்லாரிடத்தையும் செல்லும் இடங்களில் அன்பு என்னும் விதையை விதைத்து செல்வோம். மாணவ செல்வங்களே, நாம் சரிங்களா செல்லும் இடங்களில் அன்பு விதைத்து செல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நான் சொல்லும் இடங்களில் நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வரணும். மார்க் பண்ணிட்டே வந்தால் மார்க் ஒவ்வொன்றா ஏறும். ஃபஸ்ட்டே 1 மார்க் கொஸ்டின். ஓகே. குகப்படலம் டேஷ் காண்டத்தில் இடம்பெறுகிறது. அயோத்தியா காண்டம். குகன், வேடுவர் தலைவன் குகன், பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவன் அவன். வேடுவர் தலைவன் யார், குகன். அவர் வந்து சரிங்களா ஒரு நல்ல மனசுடையவர் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, பாறை உடலுக்குள் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தான உடலுக்குள்ளே ஒரு பஞ்சு போன்ற மனசுடையவன், அவ்வளோ அன்புடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டிற்கு செல்லும் ராமன் கங்கையை கடக்க அவன் உதவுகிறான். யார், குகன். ஏன்னா வனவாசம் காட்டுக்கு செல்லும்போது கங்கை கடலை யார், ராமனை கூட்டு போகிறார். யார், குகன். எதில், போட்டில். ஓகே. அன்பிற்கு அடைக்கும் தாழ் இல்லை என்பதை நிறுவும் வகையில் ராமன் குகன் நட்பு முகிழ்கிறது அப்படிங்கிறார். அதாவது நடுவில் ஏதாவது தப்பு வந்தாலும் மன்னிக்கும். அதாவது வந்து அன்பிற்கும் சரிங்களா அன்பிற்கும் அடைக்கும் தாழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதையே தோற்று போகும் வகையில் இந்த ராமனுக்கும் குகனுக்கும் ஏற்படுகின்ற அந்த நட்புறவு கூறுகிறது. ராமன் இளவரசனாக இருப்பினும் வேடனான குகனை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறான். ஏன்னா இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு குகன். அதனால் அவன் வேடனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பாசம் என்பது எவராக இருந்தாலும் மனக்காரணமே தவிர அந்த ஜாதி மதம் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அது மாதிரி நம்மளோட ராமன் வந்து ஒரு இளவரசனாக இருப்பினும் அந்த குகனோட நட்பு கொள்கிறாரு. பின்னாளில் அவனை சந்திக்கும் பரதனும் சரிங்களா எனக்கும் மூத்தோன் என குகனை ஏற்கிறான். அந்த ராமன் வந்து குகனை வந்து எனக்கும் மூத்தவர், அதாவது வந்து என்னோட தம்பி அப்படின்னு ராமன் சொல்லிட்டு போயிடுறாரு வனவாசத்துக்கு. பிற்காலத்தில் இந்த கம்பராமாயணம் பார்த்துருக்கீங்களா, ராமன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து எனக்கு அரச பதவியெல்லாம் வேணாம், எங்கள் அப்பா சொல்லிட்டார் அப்படின்னு வனவாசம் சொல்லுவார். ஆனால் பரதன் போய் கூப்பிடலான்னு போவார். யார், பரதன் வந்து தம்பி நீங்கள் வாங்க நீங்களே பதவி ஏற்றுங்க அப்படின்னு கூப்பிட போகும்போது அந்த பரதன் வந்து நம்மளோட குகனை வந்து பார்க்குறாரு. எங்கள் அண்ணன் எப்படி இருக்கார் அப்படின்லாம் பரதன் கேட்குறாரு. கேட்டோடனே வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. குகன் நான் தான் கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்களும் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான் அப்படின்னு குகனை வந்து ராமனுக்கு தம்பினால் நம்ம பரதன் வந்து குகனை வந்து யார் அண்ணனாக ஏற்றுக்கிறாரு. முதல் பாடலை சிறப்பாக கவனிங்க. அன்னவன் உரை கேள அமலனும் உரை நேர்வான் சரிங்களா என்னுயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையான் நன்னுதல்வாள் நின் கேள் நளிர்கடல் நிலம் எல்லாம் உன்னுடையது நான் உன் தொழில்
உரிமையின் உள்ளேன் அப்படிங்கிறார். உரிமையின் உள்ளேன் அப்படிங்கிறார். இதுக்கு மீனிங் கீழே பாருங்கள். இந்த சொல்லும் பொருள்லாம் மார்க் பண்ணிங்க. அமலன் அப்படின்னா ராமன், இளவல்னா தம்பி, நலிகலர் அப்படின்னா குளிர்ந்த கடலை குறிப்பது. பொருள் அந்த பாடலுக்கு பொருள் பாருங்கள். குகன் கூறியதவற்றை கேட்ட ராமன், குகன் என்ன பண்ணுறாரு, ராமன் தனியாக காட்டுக்கு போகிறத பார்த்து நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ராமன் கேட்டுக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, என் உயிர் போன்றவனே நீ என் தம்பி, இலக்குவன் உன் தம்பி, அழகிய நெற்றியை கொண்ட சீதை உன் அண்ணி, குளிர்கடலும் இந்நிலமும் எல்லாம் உன்னதேயாகும். நான் உன்னுடைய ஏவலுக்கேற்ப பணிபுரிபவன் என்று கூறினான். ராமன் பெரிய இளவரசன். அவர் அந்த குகனை பார்த்து என்ன சொல்கிறாரு, நானும் உங்கள் கூட வரேன், உங்களுக்கு பணிவடையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு குகன் கேட்டோன்னே என்ன சொல்கிறாரு ராமன், மற்றவங்களா இருந்தால் சில பேர் வேலை கிடச்சிட்டான் செஞ்சுருவோம், அவனை வச்சு வேலை செஞ்சு போன்னு நினைப்பாங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் கேட்டுக்கங்கம்மா. ஒரு விஷயத்தில், அதாவது வாழ்க்கையில் ஒருவர் நம்மள்கிட்ட பேசுகிறதே இல்லை, ஆனால் வர்றாங்க அப்படின்னா ஒரே வார்த்தையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் இந்த காலத்தில், சரிங்களா, இந்த கலிகாலம் அப்படின்னு சொல்கிற இதில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிக்கும். இந்த காலிகாலம் பொறுத்த வரைக்கும் தன் தேவைக்காக ஒருவரை பயன்படுத்தி கொள்வதே மனித சமூகம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. சில பேர்த்த சொல்கிறேன். அது மாதிரி இருக்கிற இந்த காலத்தில் ராமன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். நீ எனக்கு கேட்டதே சந்தோஷம், நீ சொன்னதெல்லாம் கேட்டு நீ எனக்கு கேட்டதே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ என்னோடய தம்பி மாதிரி, ராமன் சொல்கிறார், நீ என்னோடய தம்பி மாதிரி. என்னோடய தம்பி யார், இலக்குவன், லக்ஷ்மணன் உனக்கு தம்பி மாதிரி. அதாவது என்னோடய ஒய்ஃப் யார், சீதை, அழகிய நெற்றி கொண்ட அந்த சீதையை வர்ணிக்கிறார் கம்பர். அழகிய நெற்றியுடைய கொண்ட சீதை உன்னோட அண்ணி, நாங்களாம் உனக்கு சொந்தங்கள் இருக்கோம். இந்த குளிர், அதாவது இந்த குளிர் கடல், அந்த வங்கக்கடல் மற்றும் அந்த நிலம் எல்லாமே உனக்கு உரியது. ஏன்னா அவர் அந்த மாதிரி போட்டில் சுற்றுறவர் தானே இருக்கார். அதனால் இது எல்லாமே உனக்குரியது அப்படிங்கிறாரு. நான் உன்னுடைய ஏவலுக்கேற்ப பணிபுரிவன். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த மாதிரி வார்த்தை வரணும். சரிங்களா? நான் உனக்கேற்ற மாதிரி பணிபுரிவன், நான் உனக்கு பணியிறவன் அப்படின்னு ராமன் குகனை பார்த்து சொல்கிறார். என்ன ஒரு இது பாருங்கள். அடுத்தது கவனிங்க. 2வது பாடல். இதுவும் குகப்பாடலும். இது உங்களுக்கு மனப்பாட பாடலாக உள்ளது. அதாவது சென்ற வகுப்பில் இதை நீங்கள் படித்துள்ளீர்கள். இந்த வகுப்பில் ஒரு 2 விஷயம் சேர்த்து படிப்பீங்க. துன்பு உள்ளது எனின் அன்றோ சுகமுள்ளது அது அன்றி, பின்பு உள்ளது இடைமண்ணும் பிரிவு உள்ளது என உன்னேல், முன்பு உளோம் ஒரு நாள்வோம் முடிவு உள்ளது என உண்ணா, அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் ஊரானோம் அல்லது உளரானோம் அப்படின்னு படிக்கலாம். ஓகேவா? மனப்பாட பாடல். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தணும். இப்போ நான் இந்த இடைமண்ணும் பிரிவு உள்ளது என உன்னேல் முன்பு அப்படி படிக்கக்கூடாது. இடைமண்ணும் பிரிவு உள்ளது என உன்னேல் நிறுத்தணும். நிறுத்தி படிக்கும் பொழுது அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் கமாலாம் விட மாட்டீங்க, மார்க் குறையாது. இதற்கான சொல்லும் பொருளும் பார்த்துக்குங்க. துன்புனா துன்பம், உன்னேல் அப்படின்னா என்னாதே அப்படின்னு அர்த்தம். இதுக்கான பொருள் பாருங்கள். ராமன் காட்டிற்கு சென்று துன்புறுவானே என்று குகன் வருந்தினான். ராமர் காட்டுக்கு போகிறாரு, அங்கே அவர் தனியாக கஷ்டப்படுவாரே அப்படின்னு குகன் வருந்துறாரு. அதை உணர்ந்த ராமன் கூறுகிறான், குகனே, துன்பம் என்ற ஒன்று இருந்தால்தானே இன்பம் என்றது புலப்படும். சொன்னலம்மா, எப்போது நீ சோதனையாளனாக உருவாக்கப்படுகிறாயோ பிறகே நீ சாதனையாளனாக மாறப்படுகிறாய். அந்த விஷயம் தெரிஞ்சுங்க. சரிங்களா? துன்பம்னு ஒன்று இருந்தால் தானே இன்பம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு குகன்கிட்ட சொல்கிறாரு. நீ வருத்தப்படாத, ராமன் சொல்கிறாரு. குகன் இவர் போய் கஷ்டப்படுவாரே காட்டில் அப்படின்னு வருத்தப்படுறாரு. நீ கஷ்டப்படாத, துன்பம்னு இருந்தால் தானே இன்பம் வரும். சரிங்களா? அதாவது துன்பத்தை சந்தித்தா மட்டுமே தான் இன்பம் கிடைக்கும். துன்பத்திற்கு பின் இன்பம் உறுதியாக உண்டு. துன்பம் அடைந்தால் தான் சொன்னல, வாழ்வில் நீ அடிபட்டு வருகிறாய் என்றால். சரிங்களா? ஒவ்வொரு விஷயமும் உங்களோட லெசனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அதையே சொல்லணும் அப்படின்னு தான் சொன்னேன். வாழ்வில் நீ அடிபட்டு வருகிறாய் என்றால் நீ ஒரு சாதனையாளனாக மாறிவிட்டாய் என்று அர்த்தம். நீ துன்பப்பட்டு வர்ற அப்படின்னா உனக்கு இன்பம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு கடவுளே சொல்கிறாரு. நமக்கிடையே இப்போது பிரிவு நேர்கிறது என்று எண்ணாதே. கோகனை பார்த்து சொல்கிறார், நான் இப்போ உன்னை பிரிய போகிறேன்னு என்னாத, நான் எப்பயுமே உங்கள்கிட்ட தான் இருப்பேன். இதுவரை நாங்கள் 4 பேரே உடன் பிறந்தவர் என்றிருந்தோம். அதாவது எங்கள் அப்பாவுக்கு இது வரைக்கும் 4 பேர் தான் பையனாக இருந்தோம். உறவு என்பது எங்கள்
நால்வரோடு நின்றுவிடவில்லை, இப்போது உன்னையும் சேர்த்து நாம் 5 ஆகின்றோம் அப்படின்னு முடிக்கிறார். குகன் நீ வருத்தப்படாத, நான் காட்டில் போனாலும் கஷ்டப்பட மாட்டேன், அப்படி கஷ்டப்பட்டால் தான் இன்பம் வரும் சரிங்களா, கண்டிப்பாக துன்பப்பட்ட இன்பம் வந்துடும், நான் வந்து உன்னை பிரியறேன்லாம் நினச்சி வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேர் கூட பிறந்தவங்க யார், ராமன், இலக்குவன், பரதன், சத்ருகனன் 4 பேர் சரிங்களா. நாங்கள் 4 பேர் இது வரைக்கும் நாங்கள் 4 பேர் நல்லா அதாவது அண்ணன் தம்பியாக இருந்தோம், இப்போ உன்னோடு சேர்த்து நாங்கள் 5 பேர் ஆனோம் அப்படின்னு அந்த அன்பு என்னும் விதையை விதைத்து செல்கிறார். அடுத்ததாக ஆரண்ய காண்டம் சடாயு உயிர் நீத்த படலம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், கவனிங்க. ஆரண்ய காண்டம் சடாயு உயிர் நீத்த படலம். சடாயு ராவணன் சீதையை சிறையெடுத்த போது, அதாவது தூக்கிட்டு போகும்போது கழுகு வேந்தன் சடாயு தடுத்து சண்டையிட்டு காயப்படுகிறான். அதாவது ராமனோட ஒய்ஃப் சீதையை தூக்கிட்டு போகும்போது நம்ம ராவணன்கிட்ட போய் சண்டை போடுறாரு யார், நம்மளோட சடாயு, கழுகு அரசர். அவர் ஒரு கழுகு சரிங்களா. கழுகுன்னா ஒன்றும் இதாக நினச்சிடாதீங்கம்மா, இந்த பெருமாளின் வாகனமே கழுகு தான் சரிங்களா. கழுகு அத்தகைய சிறப்புடைய அந்த கழுகு வந்து ராமனுக்காண்டி சண்டை போடுது சரிங்களா. போய் சண்டை போடுத்து ரொம்ப காயம் ஏற்படுகிறது. யார், ராவணன் தாக்கிட்டு சீதை தூக்கிட்டு போகிறாரு. ராமனிடம் நடந்ததை கூறுகிறான் சரிங்களா. யார், சடாயு கூறுகிறது. ராமன்கிட்ட நடந்ததெல்லாம் சடாயு வந்து இந்த மாதிரி ராவணன் வந்து அவங்க சீதையை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்லாம் சொல்கிறார். சொல்லிட்டு இறந்து விடுகிறான். யார், சடாயு இறந்துறான். ராமன் தன் தந்தையின் நண்பனான அக்கழுகு வேந்தனையும் தன் தந்தையாகவே கருதி மகன் நிலையில் அவனுக்குரிய இறுதி சடங்குகளை செய்கிறான். இந்த பண்பை பாருங்கன்னா, ராமன் வந்து காட்டுக்கு வனவாசம் வந்ததுக்கப்புறம் தசரத மன்னர் இறந்துடுவார். இந்த இடத்துல இந்த கதை புலப்பட வேண்டும். அப்புறம் தசரதருக்கு வந்து பரதன் அவங்கள தான் இறுதி காரியம் செய்வாங்க, ராமன் செய்ய மாட்டார். அப்போ அந்த இடத்துல ராமன் வந்து தன்னுடைய தந்தைக்கு அந்த காரியம் செய்யறதுக்கு பதிலாக தன் தந்தையின் நண்பனான கழுகரசன் வந்து தனக்காக தன் ஒய்ஃபு சீதைக்காக வந்து உயிர் நீத்தான் என்ற விஷயத்தை கேள்விப்பட்டு தன்னுடைய சொந்த தந்தையாகவே ஒரு கழுகை சரிங்களா, பார்த்துக்குங்க, ஒரு கழுகை சொந்த தந்தையாக நினச்சி இறுதி சடங்கெல்லாம் ராமனே செய்கிறார். அதுக்குரியது தான் அந்த பாடல். இந்தனம் ஏனைய என்ன கார் அகில் ஈத்தட்டோதும் சரிங்களா, சந்தனம் குவித்து வேண்டும் சரிங்களா, தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீது சரிங்களா, அறை ஏற்றி தென்னீர் சரிங்களா, தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான். அதாவது இந்த மாதிரி பாடல் படிக்கும்போது போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பாட்டு கட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா பொருள் புரியாமல் போயிடும். அதாவது வந்து தன்னுடைய தந்தையாக நினச்சி காரியம் பண்ணுறான்னா எப்படி பண்ணுவான்னு பாருங்கள். அந்த காரியம் பண்ணுறவங்க இப்படி பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. எப்படிப்பட்ட சிறப்பான விறகுகள் இவை என்று கண்டவர் வியக்கும்படியான கரிய அகில் கட்டைகளையும் சந்தன கட்டைகளையும் ராமன் கொண்டு வந்து வைத்தான். எதுக்கு, அதை எரிக்கிறதுக்கு சரிங்களா. சந்தன கட்டைகள்லாம் இங்கே இந்த கட்டையெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப பெருமை மிக்க அளவுக்கு உரிய கட்டைகள்லாம் எடுத்து வந்து ராமன் வந்து சடாயை காண்டி எடுத்து வைக்கலாம். தேவையான அளவு தற்பை புற்களையும் சரிங்களா ஒழுங்குபட அடுக்கிறான். அடுத்தது என்ன பண்ணுறாரு, தர்பை சரிங்களா. அந்த தர்பையில் எதுக்கு சார் அப்படின்னா அந்த மந்திரம் ஓதி அடக்கம் செய்வாங்க, அதுக்கு அந்த தர்பையெல்லாம் நல்ல சிறந்த இதில் ஏற்பாடு பண்ணுறாரு. ஏன்னா தந்தை மாதிரியே நினச்சி பண்ணுறாரு, அப்போ சிறப்பாக பண்ணுறாரு. அந்த பண்பை பாருங்கள், ஒரு கழுகுக்கு கூட எவ்வளோ சிறப்பாக பண்ணுறாரு பாருங்கள். பூக்களையும் கொண்டு வந்து தூவினான். சடாயு மேலே அந்த இறந்தவங்க மேலே பூக்கள் போடுவாங்களா, அந்த மாதிரி பூக்களை தூவுறாரு. மணலினால் சரிங்களா மேடையை திருத்தமாக அமைத்தான். அதாவது அந்த மணல்லையே ஒரு மேடை மாதிரி அமைச்சு அவரை எரிக்கணும்ல, அதுக்கு தேவையான அந்த மணல்லே பண்ணுறாரு சரிங்களா. நன்னீரையும் எடுத்து வந்தான். அந்த நன்னீர் எடுத்து முதல்ல 3 சுற்றுவாங்களா, அதெல்லாம் பண்ணுறதுக்கு நன்னீர். இறுதிச் சடங்கு செய்யப்படக்கூடிய மேடைக்கு தன் தந்தையாகிய சடாயுவை பெரிய கைகளால் தூக்கி கொண்டு வந்தான். அந்த எரிக்க போகிற இடத்துக்கு பாருங்கள், இன்னும் ஒரு பண்பு பாருங்கள். தன் தந்தையாக சரிங்களா, ஒரு கழுகு அரசன் வந்து தன் தந்தையாக வந்து
நினச்சி அந்த எரிக்கிறதுக்கு கொண்டு போகிறான். அதான் சொல்லுவாங்களே, நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம சரிங்களா எப்படி வாழ்ந்துட்டு இறக்கும்போது நம்மளுக்காண்டி எத்தனை பேர் வராங்க அதான் முக்கியம். சரிங்களா, நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளால் என்ன முடியுங்கிறது தான் முக்கியம். அந்த டயலாக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, கழுகாக இருந்தாலும் அதன் மேல் ராமன் வந்து தன்னோட தந்தையாக நினச்சி அதை பண்ணுறாரு. சரிங்களா, அடுத்தது இதனை தொடர்வது ஆரண்ய காண்டம். சவரி பிறப்பு நீங்கு படலம். சவரி சரிங்களா, அந்த பெண் துறவியை பற்றிய படலம் கவனிங்க. ஆரண்யகாண்டம் சவரி பிறப்பு நீங்கும் படலம். சவரி ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியையும் கொண்டவள் சவரி அப்படின்னு சொல்லலாம். கொண்டவள்னாலே பெண் அப்படின்னு சொல்லலாம். யார்? அந்த சவரி வயதான மூதாட்டி. சீதையை தேடி வரும் ராமனை சுக்ரீவனுடன் நட்பு கொள்ளுமாறு செய்தவள் இவள். யார்? அந்த சுக்ரீவன்கிறது பெரிய ஒரு கோட்டையோட அரசன். சரிங்களா, சுக்ரீவன் வாலிக்கு வந்து சண்டை ஏற்படும். அப்புறம் ராமன் தான் அதை வந்து அந்த சண்டையை வந்து சிறப்பாக முடித்து தருவார். அந்த சுக்ரீவன் வந்து சீதையை தேட உதவுவார். அந்த சீதையை தேட உதவும் சுக்ரீவன் சரிங்களா, அவரை அறிமுகப்படுத்தி நண்பனாக்கி வைக்கிறது நம்மளோட சவரி அப்படிங்கிற பெண் துறவி. ராமன்கிட்ட ரொம்ப அன்பையும் பக்தியையும் கொண்டவள். அவ்வகையில் காப்பியத்தின் சரிங்களா போக்கில் ஒரு திருப்பத்தை உருவாக்குபவள் சவரி. மார்ப்பணிங்க. கம்பராமாயணம் என்ற காப்பியத்தில் ஒரு திருப்பத்தை உருவாக்குபவள் முக்கியமான பாயிண்ட்டு. இது உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ராமன் அன்பாளாகிய சவரியிடம் தாயிடம் காட்டும் அன்பை காட்டினான். மேலே தந்தை, இங்கே அந்த சவரி அப்படிங்கிற தன்னுடைய பக்தி உடையவள் வந்து தாயாக நினைக்கிறான். அவங்களுக்கான பாடல் கவனிங்க. சரிங்களா, அன்னது ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவில் காலம் தன்னையே நினைந்து நோர்க்கும் சவரியை தலைப்பட்டு அந்நாட்கு சரிங்களா இன்னுரை அருளி தீது இன்று இருந்தனை போலும் என்றான். முன் இவருக்கு இது என்று எண்ணல் ஆவது ஓர் மூலம் இல்லன் அப்படிங்கிறார். இந்த பாடலாம் படிக்கும்போது போரிங்காக தான் இருக்கும். பொருள் கேட்கும்போது உங்களுக்கே நல்லா பிடிக்கும். பொருள் கவனிங்க. இவனுக்கு முன்னே இப்படி ஒருவர் இருந்தார் என்று பிறதொருவரை காட்ட இயலாத நிலையில் உள்ள முதற் பொருளாகிய ராமன் சவரியிடம் இனிதாக பேசினான். அதாவது வந்து இவங்களை மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சவரி நினைக்கிற மாதிரி ராமன் வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஒரு தாய் போன்ற மாதிரி பேசுகிறாரு. தன்னையே நினைத்து தவமிருந்த சவரியிடம் இவ்வளவு காலம் நீ துன்பம் ஏதுமின்றி நலமுடன் இருந்தாய் அல்லவா என்று பரிவுடன் கேட்டான். அதாவது வந்து ஒருத்தங்களை பார்த்தோன்னே தன் மீது பற்றுள்ள, அதாவது ராமன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இவனை போல் ராமன் போல் ஒருத்தர் வந்து இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சவரி நினைக்கிற மாதிரி ராமன் வந்துக்கிறாரு. என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ காலம் நீங்கள் துன்பம் இல்லாமல் சந்தோஷமாக தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த பாடல் சவரிங்கிற படத்தில் தொடரும். படம்னே நீங்கள் ஏதாவது படத்துக்கு போயிடாதீங்கம்மா. ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இழி அருவிக்கண்ணல் மாண்டது என் மாயப்பாசம் வந்தது வரம்பு இல்காலம் பூண்டமா தவத்தின் செல்வம் போயுது பிறவி என்பால் வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்த வேலை அப்படிங்கிறார். சரிங்களா, வீட்டுக்கு வந்தவங்கள அதுவும் சவரி வந்து ரொம்ப சரிங்களா பக்தி உடையவர். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ராமன் அப்படி கேட்டதுக்கு. அப்போது சவரி ராமனை புகழ்ந்து அன்பின் கனிவினால் அருவி இழிவது போல கண்ணீர் வடித்தாள். அதாவது அந்த ராமன் இந்த மாதிரிலாம் சரிங்களா ராமன் இந்த மாதிரி கேட்டோன்னே ராமன் அப்படியே புகழ்ந்துட்டு அப்படியே அழுகிறாங்க. அழுகை வந்துடுது. சரிங்களா, அதை பார்த்து ராமனை கண்டதால் சரிங்களா அந்த ராமனை பார்த்தோன்னே அப்படியே அழுக வருது. அவரோட புகழ்ச்சியை சொல்லிக்கிட்டே அழுகிறாங்க. அப்படியே என் பொய்யான உலகப்பற்று அழிந்தது, அளவற்ற காலம் நான் மேற்கொண்டிருந்த தவம் பலித்தது. அதாவது வந்து என்னோட பொய்யான இந்த உலகப்பற்று வந்து அழிஞ்சிருச்சு. நான் இத்தனை நாள் தவம் இருந்ததுக்கு எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அந்த தவம் வந்து பலிச்சிருச்சு. என் பிறவி ஒழிந்தது, அதாவது இதோட என் பிறவி முடிந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா என் தவம் முடிஞ்சது என்று கூறினாள். வேண்டிய எல்லாம் கொண்டு வந்து அவள் ராம இலக்குவனுக்கு விருந்தை செய்விக்க
அவர்களும் விருந்தை ஏற்றனர். அதாவது வந்திருக்காங்க, எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம், என் தவமே ஒழிந்தது, நான் இப்போ இறந்து போனால் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. யார்? ராமன் இலக்குவனுக்கு விருந்து படைக்கிறாங்க. சாப்பாடுனா அந்த கம்மி அந்த மாதிரிலாம் இல்லை, விருந்தே வைக்கிறாங்க. அதை ராமனும் ஏற்றுக்கொள்கிறான். இந்த இடத்தில் ஒரு தாய் பண்பை ராமன் உணர்த்துகிறார். இதனைத் தொடர்ந்து கிஷ்கிந்தா காண்டம் நட்பு கோட்படலம். சரிங்களா, நட்பு கோட்படலம் சுக்ரீவன். சரிங்களா, அதை பற்றி பார்க்குறது நல்லா கவனிச்சு வரீங்களா. நடுவில் போர்னஸே இருக்கக்கூடாது. சரிங்களா, போர் அடித்தாலும் தண்ணியை குடிச்சிட்டு மூஞ்சியில் தண்ணியை தெளிச்சாது கவனிக்கணும். ஓகேவா, கவனிங்க. கிஷ்கிந்தா காண்டம். சரிங்களா, கிஷ்கிந்தான்னு சொல்லலாம், கிஷ்கிந்தா காண்டம் நட்பு கோட்படலம் சுக்ரீவன். அந்த படலம் கவனிங்க. சீதையை தேடி வரும் ராம இலக்குவரை கண்ட அனுமன் சுக்ரீவனை அழைத்து வந்தான். சுக்ரீவனை நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான் ராமன். அதாவது ராமனும் இலக்கனும் சீதையை தேடி போயிட்டுருக்காங்க. அதை பார்த்த அனுமன் ராமனோட மிகுந்த பக்தன். யார்? அனுமன் சொல்லலாம். சரிங்களா, அவர் சுக்ரீவனை அழைத்து வராரு. சுக்ரீவனும் ராமனும் நண்பராகிறாங்க. சரிங்களா, தவாவளி. சரிங்களா, தவாவளி அரக்கர் என்னும் தகாயுருள் பகையை தள்ளி குவாள் அறம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார். அவாமுதல் அறுத்த சிந்தை அனகனும் அறியும் வேந்தும். சரிங்களா, உவா உற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் அப்படின்னு இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. இதற்கான பாடப்பொருள் கவனிங்கம்மா. சரிங்களா, நான் பாதி பாட்டாக முடிக்கலான்னு பார்த்தேன், வேண்டாம், நம்ம ஒரு கிளாஸ்க்கு ஒரு இது முடிச்சிடணும், அப்போ தான் போர்ஷன் முடிக்க முடியும், நீங்கள் படிக்க முடியும். இதற்கான சொல்லும் பொருளும் அனகன் அப்படின்னா ராமன், உவா அப்படின்னா அமாவாசை, உடுபதி அப்படின்னா சந்திரன். ஓகேவா. குறையாத வலிமை உடையவர்களும் வேண்டாத இருள் போன்றவர்களுமாகிய பகைவர்களை அழித்து அறங்கள் அனைத்தையும் நிலை பெற செய்வதற்கு ஏற்ற உரிய காலம் போல் ராமனும் சுக்ரீவனும் ஒருங்கிணைந்தனர். அதாவது சரிங்களா, குறையாத வலிமை. சரிங்களா, ராமன் சுக்ரீவனோட சேர்ந்தப்ப எப்படி இருந்துச்சுன்னா அந்த ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய சக்தி கிடச்சா மாதிரி எல்லா பகைவர்களையும் சரிங்களா அழிக்க காலம் வந்துட்டா மாதிரி இனிமேல் எல்லா பகைவர்களையும் அழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துட்டா மாதிரி 2 பேரும் ராமனும் சுக்ரீவனும் ஒருங்கிணைத்தனர். அப்படின்னா ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆசையை அறிவே அளித்த சிந்தனையான் ராமனும் வானரத் தலைவன் சுக்ரீவனும் அமாவாசை காலத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிற சந்திரனையும் சூரியனையும் ஒத்திருக்கிறார்கள். அதாவது இந்த இடத்துல எதை கம்பர் வர்ணிக்கிறாருன்னு பாருங்கள். அதாவது இந்த இடத்துல ராமனும் சரிங்களா அந்த சுக்ரீவனும் சேர்றது அந்த அமாவாசையில் சந்திரனும் சூரியனும் சேர்ற மாதிரி இருக்கான். அப்போ அவங்க என்ன லவ்வர்ஸா சார் அப்படின்னு கேட்டாதீங்க. அப்படி கம்பர் அழகாக வர்ணிக்கிறார். அழகாக எழுதினாதான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அப்படி நான் அதாவது அவர் அழகாக இல்லைன்னா நான் நல்லா சொல்ல முடியாது, நான் நல்லா சொல்லினா நீங்கள் கேட்க மாட்டீங்க. அப்போ அந்த காலத்துலேயே கம்பருக்கு தெரிஞ்சிச்சு, இப்படி பண்ணால் தான் நம்ம ஆளுங்க கவனிப்பாங்க அப்படின்ட்டு அப்படி தான் பண்ணியிருக்காரு. கவனிக்கிறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு. மற்ற இனி உரைப்பது என்னே வானிடை மண்ணில் நின்னை செற்றார் என்னை செற்றார் தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார் உன் கிளை எனது என் காதல் சுற்றும் உன் சுற்றம். சரிங்களா, என் காதல் சுற்றம் உன் சுற்றம் நீ என் உயிர் துணைவன் என்றார். அதாவது இந்த இடத்துல ராமன் சுக்ரீவனை நண்பனாக ஏற்றுக்கிற மாதிரி வர்ணிச்சிருப்பார். இது நல்லா சூப்பராக இருக்கும். செற்றார் அப்படின்னா பகைவர், கிளை அப்படின்னா உறவினர். ராமன் சுக்ரீவனிடம் இனி நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், இனிமேல் நம்ம சொல்கிறதுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன், விண்ணிலும் மண்ணிலும் உள்ள உன் பகைவர் என் பகைவர் அப்படிங்கிறாரு. இனிமேல் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு பகைவர்னால் எனக்கும் பகைவர் தான். சரிங்களா, தீயவராக இருப்பினும் கூட உன் நண்பர்கள் என் நண்பர்கள். அவன் எப்படிப்பட்ட ஆளானாலும் உனக்கு பகைவர்னா எனக்கும் பகைவர், உனக்கு நண்பர்னா எனக்கும் நண்பர், உன் உறவினர் என் உறவினர், உன்னோட உறவினர் எனக்கும் உறவினர் மாதிரி அன்பு மிகுந்த என்
சுற்றத்தினர் உன் சுற்றத்தினர், அதாவது என்னோட உறவினர் வந்து உன்னோட உறவினர் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பியும் நீ என் இனிய உயிர் நண்பன் என்றார். இனிமேல் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு பகைவர்னா எனக்கும் பகைவர், உனக்கு நண்பர்னா எனக்கும் நண்பர், உனக்கு உறவினர்னா எனக்கும் உறவினர், உனக்கு பிடிச்சவங்கன்னா எனக்கும் பிடிச்சவங்க. ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆகிட்ட, யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார் யார்? ராமன். அடுத்தபடியாக யுத்த காண்டம். இப்போ இந்த இடத்துல அந்த நண்பனை பற்றி தாய், தந்தை, நண்பன், சரிங்களா, மேலே சகோதரன், 4 விஷயங்கள். அடுத்தபடியாக யுத்த காண்டம். யார்? வீடனன் அப்படின்னு சொல்லலாம், விபீடனன் அப்படின்னு சொல்லலாம். யார்? ராமனோட தம்பி, ராவணனோட தம்பி, எதிரியோட தம்பியாக இருந்தாலும் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். வீடனன் அடைக்கல படலம், சரிங்களா, அடைக்கலம் பண்ணுறாரு. விபீடனன் அப்படிங்கிறவர் வந்து ராமன் வந்து எதிரியோட தம்பியாக இருந்தாலும் அடைக்கலம் பண்ணுறாரு, சரிங்களா. பிடிக்காதவராக இருந்தாலும் அவரை பிடிக்க வைத்து வாழ்வது ஒரு சிறப்பான வாழ்க்கை. நம்மளை பிடிக்காதவங்க இடத்துலையும் நம்மளை பிடிக்க வைக்கணுங்க, அப்போ தாங்க அந்த லைஃப் வேறு லெவல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. கவனிங்க யுத்த காண்டம். அப்படியாக மாணவர்களே, யுத்த காண்டம். வீடனன் அடைக்கலப்படலம். வீடனன் சீதையை கவர்ந்து வந்தது தவறென வீடனன்னா விபீடனன் ராவணனிடம் கூறுகிறான். அதாவது நீங்கள் சீதையை எப்படி தூக்கிட்டு வரக்கூடாது, அவங்க என்னதான் இருந்தாலும் இன்னொருத்தர் ஒய்ஃப், அதாவது இன்னொருத்தர் பொன் பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இங்கே உணர்த்துறாரு. அவன் கூற்றை மரியாதை செய்யாத யார்? விபீடன் தன்னோட தம்பி வந்து அதெல்லாம் தப்புங்கண்ணா அப்படின்னு ராவணன், யார்? ராவனோட எதிரிட்ட ராவணன்ட்ட சொல்கிறாரு, சரிங்களா. அப்படிலாம் பண்ணக்கூடாது, சீதையை நீங்களே கொண்டு போய் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. வீடனனை கடிந்தான், அதாவது அவனை மரியாதை செய்யாமல். இந்த மாதிரி நல்லது சொல்கிறவனை இந்த காலம், இந்த எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரியே எழுதியிருக்கார் கம்பர். நல்லது செய்பவரை இந்த காலம் இழிவு செய்யும். மார்பணியுமா, இது உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன். நீங்கள் நல்லது செய்யணும்னு போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களை மதிக்க மாட்டான், மிதிப்பான். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஓகே, அவன் கூற்றை மரியாதை ராவணன் வீடனனை, சரிங்களா, வீடனனை என்ன பண்ணுறாரு? கடிந்தான். அதாவது இந்த மாதிரி சீதையை தூக்கிட்டு வந்தது தப்பு அப்படின்னு ராவணன்ட்ட சொல்கிறாரு. அதனால அவர் தம்பி வந்து திட்டிடுறாரு. இலங்கையை விட்டு வந்த வீடனன் ராமன் இருக்கும் இடம் வந்து அடைக்கலம் வேண்டினான். அதாவது இலங்கையை விட்டு வந்துட்டான், அண்ணனோட சண்டை போட்டு இலங்கையை விட்டு வந்துட்டு பகைவர், சரிங்களா. அவன் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு பகைவரோட தம்பி. ராமன்கிட்ட வந்து அடைக்கலம் கேட்குறான், என்னை காப்பாற்றுங்க, எங்கள் அண்ணன் இந்த மாதிரி சண்டை போடுறாரு, நான் அப்படி தப்புன்னு சொன்னால் கேட்கல. ராமன் அவனை உடன் பிறந்தவனாக ஏற்று இலங்கை அரசை அவனுக்கு உரிமையாக்கினான். அதாவது வந்து ராமன் எதிரியோட தம்பியாக இருந்தாலும், சரிங்களா, அவனை வந்து ஏற்று அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து இலங்கை அரசை முழுவதுமே அந்த விபீடனன் அப்படிங்கிறவருக்கு கைப்பற்றி அவருக்கு ஆக்கி கொடுத்துட்டான். அவரை ஒரு நண்பன் போல் ஆக்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா. 2 நண்பன், ஒரு தாய், ஒரு தந்தை, சகோதரன், சரிங்களா. இதற்கான பாட்டு பாருங்கள். அழியான் அவனை நோக்கி அருள் சுரந்த உவகை கூற எழினோடு ஏழாய் நின்ற உலகும் என் பெயரும் என்னால் வாழும் நாள் அன்றுகாரும் வாழ் எயிற்று அரக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான் அப்படிங்கிறார். அதாவது நான் சில நேரத்தில் மெதுவாக படிப்பேன், சார் தூங்கிட்டாரான்னு நினச்சிடாதீங்க. பொருள் கவனிங்க. ஆணை சக்கரத்தை உடைய ராமன், அதாவது ராமன்ட்டு வந்து அந்த சக்கரம், அவரோட சிறப்புடைய அந்த ஆணை சக்கரம் அப்படிங்கிறது ராமன்ட்டு இருக்கும். இந்த இடத்துல ராமனை வர்ணிக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ராமன்றதோட ஒரு இடத்துல சிறப்பாக சொல்லணும்ல. ஆணை சக்கரத்தை உடைய ராமன் உள்ளத்தில் கருணை பொங்க வீடனிடம் ஒளி பொருந்திய பற்களை உடைய அரக்கர் வாழ்வதும் ஆழமான கடல் நடுவே உள்ளதுமான இலங்கை அரசாட்சி ஏழேழாகிய 14 உலகங்களும் எனது பெயரும் இங்கு எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் உனக்கே உரிமை என கொடுத்தேன் என்று கூறினான். அவன் வந்து விபீடனன் வந்து அண்ணனோட சண்டை போட்டு ராமன்கிட்ட வரான். அப்படியும் வந்து ராமன் நண்பனாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளை நம்பி வந்த ஒருவருக்கு நாம் கைமாறு ஏதாவது செய்வதே சிறந்தது. நம்மளை நம்பி வந்துட்டாங்கங்க, அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும், அதான் லைஃப். ஓகே,
அதாவது ஒளி பொருந்திய பற்களுடைய சரிங்களா அந்த அரக்கர்கள் வாழும் இடமான சரிங்களா இலங்கை அப்படிங்கிற அரசாட்சி வந்து எத்தனை ஜென்மம் 7 14 நான் இருக்கிற வரைக்கும், நான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், யார் ராமன் சொல்கிறார், நான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த இலங்கை அப்படிங்கிற ஒளி பொருந்திய பற்களையுடைய அரக்கர்களின் அரசாட்சி வந்து உன்னுடையது, நான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அது உன்னுடையது, அங்கே யாரும் வந்து உன்னை வந்து அதாவது வந்து உன்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீ அந்த அரசாட்சியை புரிஞ்சுக்கோ அப்படின்னு ராவனுடைய எதிரியாக தம்பியாக இருந்தாலுமே தன் நண்பனாக எடுத்து அந்த உரிமையை வழங்குறாரு. அங்கே வந்து நீ அரசாட்சி நடத்திக்கோ இலங்கையில் அப்படின்னு சொல்கிறாரு. குகனோடும் ஐவரானும் முன்பு பின் குன்று சூழ்வான் மிக நோடும் அறுவர் ஆனும் எம்முளை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னொடும் 7வர் ஆனும் புதில் அருங்கானம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. இது வந்து மனப்பாட பாடல் சரிங்களா. இதில் வந்து ஒவ்வொரு வரும்போதெல்லாம் அதாவது ஒவ்வொரு இடங்களில் வரும்போதெல்லாம் அன்ப ராமன் வந்து விதைச்சிக்கிட்டே வராரு சரிங்களா. அப்படின்னு சொன்னனா இப்போ வந்து அந்த நிறைவு பகுதியில் மொத்தமாக வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி நம்ம ரிவிஷன் பதிலாக அவங்களே யார் கம்பரே நம்மளுக்கு ரிவிஷன் கொடுத்துட்டாரு. பொருள் கவனிங்க, இது வந்து என்ன பாவகையை சார்ந்து மார்க் பண்ணிக்குமா இந்த பாடல் சரிங்களா. அந்த பாடலை கொடுத்துட்டு என்ன பாவகையை சார்ந்ததுன்னு கேட்டால் நீ அங்கே போய் எனக்கு பாவகையே தெரியாதுன்னு சொன்னால் அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பொருள் கவனிங்கம்மா, நாங்கள் 4 உடன் பிறந்தவர்களாக இருந்தோம். நாங்கள் வந்து மொத்தம் வந்து முதல்ல வந்து 4 பேர் தான் பிறந்தவங்களாக இருந்தோம். குகனுடன் சேர்த்து நாங்கள் 5 ஆனோம் அப்படிங்கிறாரு. குகன் யார்? குகனை வந்து தன்னோட தம்பியை ஏற்றுக்கிட்டாரா? குகனோட சேர்த்து 5 பேர் ஆனோம். பின்னர் மேருமலையை சுற்றி வரும் கதிரவனின் மகனான சுக்ரீவனுடன் 6 ஆனோம். அந்த சுக்ரீவன் முதல்ல குகனோட 5 பேரானோம், அப்புறம் சுக்ரீவனோட நண்பனாகி 6 பேராச்சு. உள்ளத்தில் அன்பு கொண்டு எங்களிடம் வந்த அன்பனே உன்னுடன் சேர்த்து 7 ஆனோம் அப்படின்னு விபீடன், அதாவது பாருங்கள், எதிரியோட தம்பி வந்து தன்னை நம்பி எதிரியோட தம்பி வந்தது தன்னை நம்பி சரிங்களா. இந்த இடத்துல ஒரு எதிரி முனை வர மாதிரி பேசினேன். என்னன்னா எதிரியோட தம்பி வந்து தன்னை நம்பி அடைக்கலம் வேணும் அப்படின்னு வரார். யார்? வீடனன். அவருக்கும் சரிங்களா, நான் வந்து முதல்ல குகனோட சேர்த்து நாங்கள் முதல்ல பிறந்தவங்க 4 பேர், குகனோட சேர்த்து 5 பேர், அப்புறம் நம்மளோட சுக்ரீவனோட நான் நட்புறவு கொண்டு நண்பனாக்கி அவன் 6வது ஆள் என்னோட நண்பன். நீ அடுத்தது வந்து உன்னோட சேர்த்து 7 ஆனோம். நாங்கள் அண்ணன் தம்பி 7 ஆனோம். புகுத்தற்கரிய சரிங்களா, புகுத்தற்கரிய காண்க வாழ்வை மேற்கொள்ளும்படி என்னை அனுப்பிய உன் தந்தையாகிய தயர்த்தன் இதனால் புலவர்களை கூடுதலாக அடைந்து பெருமை பெறுகிறான். அதாவது வந்து சரிங்களா, மன்னிக்கவும், இதனால் புலவர்களைன்னு படிச்சிட்டேன். புதல்வர்களை கூடுதலாக, அதாவது என்னோடய தந்தை வந்து என்னை வந்து இந்த காட்டுக்கு அமைச்சிருக்கிறாரு. நான் வந்து அதாவது சிறைவாசத்துக்காண்டி அமைச்சிருக்காரு, நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதை ராமன் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள். அந்த கஷ்டத்துலையும் எப்படி சொல்கிறாருன்னா, நான் வந்து குகனோட சேர்த்து 5 பேர் ஆனேன், அப்புறம் சுக்ரீவனோட 6 பேர், உன்னோட சேர்த்து 7 பேர். இந்த காட்டுக்கு நான் என்னை தந்தை வந்து அனுப்பிச்சிருக்காரு. அவர் வந்து புதிய புதிய புதல்வர்கள் எனக்கும் மற்றும் எனக்கு சகோதரர்கள், அந்த என்னோட தந்தைக்கு புதிய புதிய புலவர்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் தம்பியை எடுத்துக்கிட்டால் அவருக்கு புதல்வர்கள் தானே, புதல்வர்கள் வந்து சேரணும் அப்படின்னு தான் காட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு போல். எனக்கு இத்தனை நண்பர்கள், அப்புறம் வந்து இத்தனை உதவிகள் கிடைக்கிது அப்படிங்கிறத அந்த பண்பு ஒவ்வொருத்தரையும் சரிங்களா, அதைத்தான் சொல்கிறேன். இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னையும் நீங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்குங்க, எதுனாலும் ஷேர் பண்ணுங்கள். நான் இருக்கேன் உங்களுக்கு, ஓகேவா? நான் இருக்கேன். யார் வீட்டில் யார் இல்லைனாலும் நான் இருக்கேன். அஸ் அண்ணனா, அஸ் அப்பாவா, அஸ் அம்மாவா, அஸ் அ பாட்டி, அஸ் அ தாத்தாவா, சித்தப்பாவா, என்ன உங்களுக்கு லைஃப்பில் வந்து யாரை பிடிக்குமோ அவங்க கூட இல்லைன்னா நான் இருக்கேன். நல்லா படிங்க, ஓகே? அந்த மாதிரி செல்லும் இடங்கள் எங்கிலும் அன்பு என்னும் விதையை விதைத்து செல் அப்படிங்கிற பண்பை உணர்த்துவதாக இந்த கம்பராமாயணம் அமைந்துள்ளது. இந்த இலக்கண குறிப்பு பகுபதம்லாம் போன வருஷம் நீங்கள் இந்த இலக்கண பயிற்சியை படிச்சிருந்தீங்கன்னா தான் புரியும், சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் ஒழுங்காக நடத்தலைன்னு சொன்னால் நான் பொறுப்பல்ல. அப்படி நான் ஒழுங்காக படிக்கல சார்னா 11th வீடியோவில் போய் புணர்ச்சி விதியெல்லாம் பார்த்துங்க. இலக்கண குறிப்பு உளது இடைக்குறை, மாதவம் அப்படின்னா உரிச்சொற்றுகள், தாழ்கடல்னா வினைத்தொகை, பண்பு தொகைன்னா மை விகுதி வந்தால் பண்பு தொகை, செற்றவர் அப்படின்னா வந்து வினையாளனையும் பெயர்,
நுந்தை அப்படின்னா வந்து நும் தந்தை என்பதன் மருவு, சரிங்களா, மற்றொரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். நுந்தை அப்படின்னா உன்னுடைய தந்தை அப்படிங்கிறத குறிக்குது. உறுப்பிலக்கணம் வந்து தந்தனன் அப்படிங்கிறத வந்து எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னா, த அப்படிங்கிறது வந்து திரிந்துரும். என்ன சார், த வந்து குறுகி போயிடும். எப்படி சார், விகாரமாக. அதுபோல் தா அப்படின்னு ஒரே வார்த்தையில் வந்துடும். ஏன்னா வந்து த அப்படிங்கிறது வந்து கட்டளை சொல்லா வரல. இந்த விஷயம் புது மாணவர்களாக இருந்தால் தெரிஞ்சுக்க. பகுதி உறுப்பிலக்கணம் பொறுத்த வரைக்கும் பகுதி வருகிறது என்றால், சரிங்களா, கவனிச்சே வாங்க, பகுதி வருகிறது என்றால் அது கட்டளை சொல்லாக மட்டுமே வரப்படும். அதனால் கட்டளை சொல்லாகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தா வந்து விகாரமாக குறுகி தா அப்படிங்கிறது பகுதியாக மாறிடும். சரிங்களா. அடுத்தது இத் வந்து சந்தியாகி அந்த இந்து வந்து விகாரமாகி இத்தை வந்து சந்தியாக்கிடும். ஓகேவா. அப்புறம் அடுத்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை. என்ன சார் இத்து இப்போ தான் சந்தினீங்க, அது வந்து இந்த இந்துக்காண்டி வந்த இதனால சந்தி. அதை தொடர்ந்து சரிங்களா இது வந்து இந்த இத்து வந்து பிரிந்தது, மேலேருந்து பிரிச்சிருக்காங்க பாருங்கள். இத்து கூட்டல் அன், நன்னை வந்து இத்து கூட்டல் அன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அந்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை, அன் வந்து சாரியை அப்படின்னு சொல்லலாம். என்ன சார் சாரியை, அந்த நாயின் அதுலேருந்து சார்ந்து ஒரு விஷயத்தை சார்ந்து வரனால சாரியை. அடுத்தது லாஸ்ட்டாக வர அன் வந்து படற்கை, ஆண்பால் வினைமுற்று விகுதி. என்னது, நிறைய அன் அப்படிங்கிறது நிறைய பேர்த்த குறிக்கிறது. படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. பொழிந்தான் அப்படின்னா பொலி கூட்டல் இத். அந்த இந்து வந்து எப்பயுமே இது ஒரு விதி நல்லா ஞாபகிங்க. இந்து வந்தது அப்படின்னா அது வந்து இத்தா சந்தியா மாதிரி இந்து வந்து விகாரமாயிடும். அப்புறம் தானை வந்து பிரித்தா இத்து கூட்டல் ஆண். பொலி வந்து கட்டளை சொல் பகுதி, சரிங்களா. பொலி களி, அதாவது நம்ம கட்டளையிடுற மாதிரி வந்தாலே அது பகுதி, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உறுப்பிலக்கணம் பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டு தான் பிரிகிற மாதிரி இருந்தால் அங்கே ரெண்டு விஷயம்தான், ஒரு பகுதி விகுதி. ஒரு உறுப்பிலக்கணம் இருக்குது என்றால் அதில் பகுதி விகுதி முக்கியமாக கண்டிப்பாக வரப்படும். இது ஒரு கீ பாயிண்ட். ஓகே. பொலி அப்படின்னா பகுதி, இத்து வந்து சந்தி, இந்தாகிறது விகாரம் அப்படிங்கிற விதி உங்களுக்கே தெரியும். அடுத்த வர இத்து ஒரு இடத்துலேருந்து இத்து பிரிஞ்சு வந்ததுன்னா அது பேர் இறந்த கால இடைநிலை. இதெல்லாம் வந்து நீங்கள் தான் மனப்பாடம் பண்ணி தான் வச்சுக்கணும், வேறு வழியில். புரிஞ்சு படிக்கணும்னா 11th வீடியோ பார்த்துங்க. ஆண் வந்து நிறைய பேர்த்த குறிக்கிறது, ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது சரிங்களா. அடுத்தது வந்து புணர்ச்சி விதி ஒன்று தான். அருங்கானம் அப்படின்னா அருமை கூட்டல் காணம் அப்படின்னு சொல்லலாம். விதி அப்படின்னா ஈறுபோதல், சரிங்களா. முதல்ல அருமை மை விகுதி வந்தாலே ஈறுபோதல் விதி. அதை தொடர்ந்து இனம்மிகள், சரிங்களா. இனம்மிகள் அப்படிங்கிற விதிப்படி அருங்கானம் என்றானது. இந்த புணர்ச்சி விதிக்குன்னு 11th ஒரு லெசன் இருக்குது, அதெல்லாம் படித்தாதான் தெரியும், சரிங்களா. இதாம்மா கம்பராமாயணம், சரிங்களா. அப்பா அப்படின்னு இருக்கா, அப்படி இருக்கக்கூடாது. அதை சாயங்காலமே படிச்சிடணும், மனப்பாட பாடல எழுதிடணும். அயோத்தியா காண்டம் குகப்படலத்தில் குகனை தன்னுடைய தம்பி மாதிரியே நினச்சி ராமன் சொல்லிட்டு கிளம்புறாரு. அதை தொடர்ந்து அடுத்தபடியாக அவர் சந்திப்பது யார், சடாயு, சரிங்களா. கழுகரசர் தனக்காக உயிர் நீத்ததுனால தன் தந்தையாக நினச்சி அவருக்கு இறுதி சடங்கில் சிறப்பாக அந்த கட்டையெல்லாம் சிறப்பாக ஏற்பாடு பண்ணி தன் தந்தை போன்ற அந்த கழுகரசனை கூட ஆட்படுத்தி கொண்டான் யார், ராமன். அடுத்தது சவரிங்கிற பெண் துறவி, சரிங்களா. அவங்கள வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக தான் இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவங்களுக்கு அந்த சவரி அப்படிங்கிற பொண்ணை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சுக்ரீவனுடன் ராமனை வந்து சேர்த்து வைக்கிறாங்க. அது இல்லாமல் ராமனுக்கும் இலக்குவனுக்கும் விருந்து படைக்கின்றாங்க. அதை ராமன் வந்து ஏற்றுக்கிட்டு நெக்ஸ்ட்டு சுக்ரீவனை மீட் பண்ணுறாரு. அங்கே வந்து சரி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வந்து அதாவது வந்து உனக்கு பகைவனா எனக்கும் பகைவர் தான், உனக்கும் தீயவனா உனக்கு எவன் எப்படி எனக்கு அவன் அப்படி தான், ஏன்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாரு. அடுத்தது கடைசியாக யுத்த காண்டம், சரிங்களா. எதிரியின் தம்பி வீடனன் வந்து அடைக்கலம் கேட்டு வரான். அடைக்கலம் கேட்டு வந்தவனுக்கு ஒரு அரசாட்சியை தந்த சிறப்புடையவர் ராமன் அப்படின்னு சொல்லலாம். அடைக்கலம் கேட்டு வந்தவனுக்கு சரி இந்தா நீ இந்த இலங்கை ஃபுல்லாக அந்த அரக்கர்கள் இருக்கிற அந்த இதெல்லாம் ஃபுல்லாக நீ அரசாட்சி செஞ்சுக்கோ அப்படின்னு விபீடனையும் வந்து ஏற்றுக்கிறாரு. கடைசியாக சரிங்களா அவர் சொல்கிற விஷயம், குகனோட 5 பேர் ஆனோம், அதாவது அப்புறம் வந்து சுக்ரீவனோட 6 பேர் ஆனோம், உன்னோட சேர்த்து 7 பேர் ஆனோம், சரிங்களா. 7 பேர் நாங்கள் கூட பிறந்தவங்களாயிட்டோம். இப்போ எனக்கு எப்படி தெரியுன்னா, என்னோட தந்தை வந்து என்னை காட்டுக்கு அனுப்புறது, தனக்கு இவ்வளோ புதல்வர்கள் எனக்கு இவ்வளோ, அதாவது தனக்கு அப்படின்னா தன் தந்தைக்கு இவ்வளோ புதல்வர்கள் வேண்டும் என்றும் எனக்கு ராமனுக்கு வந்து இவ்வளோ தம்பிகள் கிடைக்கணும் அப்படின்னு தான் அவர் காட்டுக்கு அமைச்சிருக்காரு போல் அப்படின்னு இந்த கதையை வந்து சிறப்பாக கம்பராமாயணம் கதையை கம்பரும் சொல்லியிருக்காரு, நானும் சொல்லிட்டேன்.
சரிங்களா. நானும் சொன்னது சிறப்பாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவு சிறப்பாக அமைகலைன்னா 2 தடவை பார்த்துக்குங்க, அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் ஃபுல்லாக அப்படியே கதையை வர்ணிச்சிட்றேன். முடிஞ்சு போச்சா. நெடுவினா இதில் வந்து கேட்டாங்கன்னா கதை சூப்பராக எழுதலாம். எப்போ அப்படின்னா இதை புரிஞ்சிருந்தா. அது எப்படி சார் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதை கவனிச்சிருந்தா ஒரு லைன் விடாமல். ஓகே, இந்த நீங்கள் படிக்கணும்னு ஆர்வத்தோடு வந்திருப்பீங்க. இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் யார் அந்த பார்த்துருந்தீங்களோ அவங்க தான் உண்மையான ஆர்வமுடையவங்க. ஏன் சார் அப்படின்லாம் சொல்கிறீங்க, அப்போ நாங்களாம் இல்லையா அப்படின்லாம் நினச்சிடாங்க. ஏன்னா ஒரு கிளாஸை ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனால் அதையும் கஷ்டம் எடுத்து, அதான் சொல்கிறேனே, கஷ்டப்படுபவன் வாழ்க்கையில் இஷ்டமாக ஏற்று கஷ்டத்தை அனுபவிக்கிறான். கஷ்டத்தையும் இஷ்டமாக ஏற்றுக்கணும். அப்படி கஷ்டப்பட்டாலும் இந்த வீடியோ எப்படியாவது பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா அந்த கஷ்டத்தையும் நீங்கள் இஷ்டமாக எடுத்துக்கிட்டீங்கள, மார்க் வந்து உங்களுக்கு வருங்காலத்தில் சிறப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். அடுத்த வகுப்பில் அடுத்தடுத்த விஷயங்களை காண இருக்கிறோம். சிறப்பானது ஒரு வகுப்பை அமைத்து தருகின்ற இந்த விக்டரி ஆன்லைன் அகாடமிக்கு ஒரு நன்றி. எனது மாணவ செல்வங்களுக்கு மிக்க மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் மாணவர்களே. நன்றி, வணக்கம்.